மதுரை. மதுரை வச்சு அது பேஸ் பண்ணி என்னென்னலாம் இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மதுரை மதுரைன்றது அது ஒரு ஊர், நம்மளுக்கு தெரியல. மாநகராட்சி கூட சொல்லுவாங்க, மதுரை மாநகராட்சி. அவங்க என்ன இருக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸானது இருக்கு. இந்த மதுரைன்றது வேர்டு இப்போ தமிழ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஊர் பெயர்களின் மறு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மதுரை கொடுத்துருக்காங்க. மதுரைன்றதே ஒரு பேர்ல இருந்து மருவி வந்ததுதான். மருவினா மாறி வந்ததுதான். ஓகேங்களா? எதுல இருந்து மாறி வந்துச்சு அப்படின்னா மருதை. ஓகேங்களா? மருதை, அதுல இருந்து மதுரை அப்படி மாறி, அதுல இருந்து மதுரை அப்படின்னு மாறிடுச்சு. இந்த மருதைன்றத எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மருத மரங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும், அதனால அந்த ஏரியாவை மருதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மதுரைன்றது இந்த கல்வெட்டுகள்லாம் மதுரையை மதுரை தான் அழைச்சிருப்பாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மதுரை சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது, கல்வெட்டுகளில் எவ்வாறு பொறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா மதுரை. ஓகேங்களா? மதுரை அதோட ஒரு பொருள் எப்படின்னா இனிமை. இப்போ சொல்லுவாங்கல்ல மதுரை மொழின்னு சொல்லுவாங்க. மதுரை மொழினா இனிமையான மொழி. மதுரை மொழினா இனிமையான மொழி. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். மதுரை மொழினா இனிமையான மொழி. அப்போ மதுரை அப்படின்றதுக்கு ஒரு பொருள் அர்த்தம் என்ன அப்படின்னா இனிமை. ஓகேங்களா?